இருசக்கர வாகனத்தை ஓட்டுறதன் மூலமா நமக்கு மின்சாரம் கிடைச்சு அதை மற்ற பொருட்களுக்கு பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா இது நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா இத இங்க ஒருத்தர் செஞ்சு காட்டியிருக்காரு. காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் இருசக்கர வாகனத்துல இருந்து வரக்கூடிய அதிர்வலைகளை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு காட்டியிருந்திருக்காரு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் சிவகுமார். இவர் மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு சம்பந்தமான படிப்பு முடிச்சுட்டு வெளிநாட்டுல பல ஆண்டுகளா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இதை தொடர்ந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு இவர் திருமண நிலையில அங்க இவரு ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காரு. அதுதான் தன்னுடைய 100 சிசி கொண்ட இருசக்கர வாகனத்துல வரக்கூடிய அதிர்வலைகளை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு அந்த மின்சாரத்தை பேட்டரிகள்ல சேமிச்சு மற்ற பொருட்களுக்கு பயன்படுத்தும் வகையில ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காரு. இப்படி இவரு முயற்சி செஞ்ச நிலையில அதை இப்போ செஞ்சும் காட்டியிருக்காரு. இது பொதுமக்கள் மத்தியில பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. மின்காந்த புலன்களை பயன்படுத்தி வாகனம் இயக்கமப்போ வரக்கூடிய அதிர்வலைகள் மூலமா இவரு மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு வாகனத்தில் இருக்கக்கூடிய பேட்டரிகளையும் அனுப்பி அதன் மூலமா வண்டியை ஸ்டார்ட் பண்றது மாதிரியான வேலைகள் மற்றும் அதிலிருந்து மற்ற பொருட்களுக்கு பயன்படும் வகையில மின்சாரத்தை பயன்படுத்துறதுன்னு இந்த மாதிரி இவரு செஞ்சு காட்டியிருந்திருக்காரு. ஒரு நாளைக்கு வண்டி ஓட்டுறதன் மூலமா 6 யூனிட் கரண்ட் இவர் இதுல இருந்து எடுக்கிறதா சொல்றாரு. வண்டி ஓட்டுறதன் மூலமா நமக்கு பெட்ரோல் தான் செலவாகும். அதை தாண்டி ஒரு இடத்துக்கு நம்மளால போக தான் முடியும். பட் அதுல இருந்து நமக்கு ஒரு பயனுள்ளதா ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அதை இங்க இவர் செஞ்சு காட்டியிருக்காரு. இது பொதுமக்கள் மத்தியில பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. இவருடைய இந்த முயற்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.